பிரார்த்திச்சார். கருட தண்டகம் பாடினார். எங்க இருந்து வந்தான் தெரியல வைணதேயன். வந்த வேகத்துல அப்படியே கொத்திட்டு எடுத்துட்டு போயிட்டான். இந்திரன் கிட்ட போய் தக்ஷகன், ஐயோ ஜனமேஜயன் அபசர்ப்ப யாகம் பண்றானே, என்னை காப்பாத்த கூடாதா இந்திரா, நான் என்ன தப்பு பண்ணினேன்? கோவில் பதில் சவர் மூலையில கருடன் இருப்பார் பாருங்க, அந்த கருடன் கழுத்துல ஒரே ஒரு பாம்பு தான் இருக்கும். அந்த பாம்பு தான் சுமுகன். தக்ஷகனால ஒண்ணும் பண்ண முடியல. ஆகாகாரம் உலகமே மெய்வறந்து பார்த்துட்டு இருக்கு. தக்ஷகன் அக்னி குண்டத்துல விழுந்தானா? சுவாமி தேசிகன் எழுந்தளி இருந்த காலத்துல அவரை நிறைய பேர் பரீட்சை பண்ணியிருக்கான். யாராவது ஒருத்தர் பிரசித்தியா இருந்தார்னா உடனே அவரை வம்பளக்கிறதான வழி. ஒரு பாம்பு பிடாரன் ஒருத்தவர் தான். அந்த காலத்துல எல்லாம் மந்திரமணி ஓஷதிகளுக்கு கட்டுப்பட்டது. அவன் என்ன பண்ணினான்னா, என்கிட்ட விஷமான பாம்பு இருக்கு, எங்க அந்த பாம்புகளை நீர் அடக்கி காமியும் பாரு அப்படின்னு. ஏன்பா உங்ககிட்ட இந்த மாதிரி என்னுடைய மந்திர சித்தியை காமிக்கிறதான எனக்கு வேலை? சுவாமியை போல இருக்கிறவா, தேசிகனை போல இருக்கிறவாள் மேஜிக் பண்ணி மக்களை மயக்கணும்னு ஒரு நாள் கூட யோசிச்சது கிடையாது. அவளுடைய தபஸ்ன்றது லோகக்ஷேமத்திற்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துவாளே தவிர்த்து பர்சனலா அவள் ஒரு பொழுதும் யூஸ் பண்ணதே கிடையாது. சரி, இவன் திருப்பி திருப்பி ஏதோ பண்றான். இல்லைன்னா பாம்புகளை விட்டானா ஊர் உள்ள பாம்பு வந்ததுன்னா ஊர்ல ஜனங்களுக்கு கஷ்டம் வந்துடும் இல்லையோ, அதுக்காக தரையில கோடு கீழ்ச்சல், மந்திரத்தினால கோடு கீழ்ச்சல். ஒரு பாம்பு விட்டான். அந்த ஒரு பாம்பு முதல் கோட்டையை தாண்ட முடியல. அப்புறம் இன்னும் 2-3 பாம்பு எடுத்து விட்டான். அதை விட பெரிய பாம்பு எடுத்து விட்டான். ஒரு 4-5 கோட்டை தாண்டித்தது. அப்புறம் சங்கசூடன் ஒரு பாம்பு அவன்கிட்ட இருந்தது. பயங்கரமான பாம்பு. இது தக்ஷகன், கார்கோடகன், வாசுகி அந்த லெவலில் இருக்கிற பாம்பு. அந்த சங்கசூடனை விட்டான். அது தாண்டி வந்து 7 தாண்டி வருது. இங்க வேதாந்த தேசிகன் நின்று இருக்கார். வேகமா அந்த சர்ப்பம் வருது. அடுத்த இன்னும் ஒரு 2 செகண்ட்ல போய் அவர் காலில் பொட்டுன்னு போட போறோம். அவ்வளோ வேகமா வந்தது. கையை கூப்பிட்டார் சுவாமி. ஒண்ணுமே பண்ணல. கருடனை தியானம் பண்ணார். கருடமகில வேத நீடாதிரூடம் திஷத்பீடனோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடே கிருதஸ்கந்த பீடே சுநீடாகதி பிரீத ருத்ராசு கீர்த்திஸ்தனா போகாடோபகூடஸ்புரத் கண்டகவ்ராத வேதவ்யதா வேபமான த்விஜிக்வாலிபா கல்ப விஷ்பாரியமான ஸ்பட்டா வாட்டிகா ரத்ரோஜிச்சடாராஜி நீராஜிலம் காந்தி கல்லோல நீராஜிதம். जय गरुड़ सुपर्ण दर्वीकराहार देवादिपाहारहारिंद्योगस्परिक्षिप्त दंबोलिदानागिना कल्पकल्पान्तवादूलकल्पोदयाल्पवीरायोत्य चमत्कार दैत्यारोह निर्धारितोत्कर्ष संकर्षण आत्मन गरुत्मन्मरुत्पञ्चकादीश सत्यादिमूर्ते रगच्छि समस्ते नमस्ते पुनस्ते नमः. பிரார்த்திச்சார். கருட தண்டகம் பாடினார். எங்க இருந்து வந்தான் தெரியல வைணதேயன். வந்த வேகத்துல அப்படியே கொத்திட்டு எடுத்துட்டு போயிட்டான். ஒன்றும் பண்ண முடியல. ஐயோ என் பாம்பு போயிடுத்த சுவாமி, என் பாம்பு போயிடுத்த, அதை வச்சுதான் நான் பழப்பு வச்சுருக்கேன். நீயே இனிமே பல் பிடிக்கிற பாம்பு ஞாபகம் வச்சுக்கொண்டு மற்றவர்களை ஹிம்சிப்பதற்காக நீ இதை உபயோகப்படுத்தக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு ஏதோ ஈஸ்வரன் உன் அனுகிரகம் பண்ணிருக்கானா, அப்ப மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நீ இருக்கணும்னு மறுபடியும் கருடனை பிரார்த்திச்சார். அதுக்கப்புறம் அந்த பாம்பை திருப்பி கொடுத்தாரு. மேல கதை இருக்கு. ஆகையால மந்திரமணி ஔஷதிகளுக்கு கட்டுப்படும். முதலியே இன்னைக்கு கதை என்ன பார்த்தோம்? குலசேகர ஆழ்வாருடைய கதையை. அது போல இப்ப பயங்கரமான பாம்புகள்லாம் வர ஆரம்பிச்சுடுத்து. எல்லா பாம்புகளும் வருது. அப்படியே சாரியா வந்தது. யாக குண்டம் ஒரு யாகம் நெருப்பு எரியிறது. திகு திகு திகுன்னு உள்ள ஒவ்வொரு பாம்பா விழுந்து போயிட்டு இருக்கு. ஜனமேஜயன் பார்க்கிறான். அவனுடைய டார்கெட் என்ன? இந்த பாம்பு, கரப்பாம்பூச்சி, காக்ரோச், அதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை. அவனுக்கு அவன் ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் எது? தக்ஷகன். தக்ஷகன் வரலையே. புரோகிதர் கேட்கிறான், சுவாமி தக்ஷகன் வரலையே. இருப்பா, நானும் பார்க்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே தியானம் பண்ணி பார்த்தார். தக்ஷகன் எங்க இருக்கான் தெரியுமா? இந்திரன் அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணியிருக்கான். இந்திரன் கிட்ட போய் தக்ஷகன், ஐயோ ஜனமேஜயன் அபசர்ப்ப யாகம் பண்றானே, என்னை காப்பாற்ற கூடாதா இந்திரா, நான் என்ன தப்பு பண்ணினேன்? ஒன்னும் பயப்படாதரா, இங்க வா, என் சிம்மாசனத்துக்கு காலில் சுத்திக்கோ. ஒத்தரம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன். இந்திரா நீ இருப்ப, நான் இருப்பனா? அவன் பண்ற யாகம் அப்படி இருக்கு. இப்ப பிரச்சனை எனக்கு தானே. நீ இருக்க அதையே சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நான் ஆச்சு. ஆஹா, இங்க எங்க சாட்சாத் இந்திர சிம்மாசனத்துல தக்ஷகன் இருக்கான். ஓஹோ, இதான் விஷயமா? ஜனமேஜயா ரெடியா? ரெடி. என்ன சுவாமி? ஒண்ணுமில்ல,
தக்ஷகனை வரவழைச்சலாமா? வர சொல்லலாம். என்ன மாசம்? ஆடி மாசம். ஆடி மாசம் என்ன? ஃபெஸ்டிவல் ஆஃபர், ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இந்திரனோட சேர்த்து தக்ஷனை கூப்பிடுற, சேந்திராய தக்ஷகாய ஸ்வாஹா. ஐயா, அந்த தக்ஷகன் மட்டும் இல்ல, இந்திரனோட வரட்டும்னர். சாதாரணமா வரல, சிம்மாசனத்தோட கிளம்பிடுச்சு. மந்திரோச்சாரணத்துடைய பவர் சுவாமி, ஆகர்ஷணம் பண்றது. அங்கிருந்து சிம்மாசனம் கிளம்பிடுச்சு. வேகமா சிம்மாசனம். இந்திரன் புருபுருன்றா. என்ன புருபுரு இல்லையா? அது இழுத்துட்டு போறது. என்னடா இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. என்ன உண்மையிலேயே நம்ம சிம்மாசனம் தான் உட்காந்து இருக்கோமா, இல்ல அரசு பேருந்துல ஏறிட்டோமா? ஏன்னா அதுதான் நாம இழுத்தாரு ஒரு பக்கம் போகும். இது என்னடா வம்புன்னா மந்திரம். அங்க எல்லாரும் ஆஹா அதோ வரா பாரு, இந்திரன் வரா பாரு. இந்திரனே வராண்டா, சிம்மாசனத்தோட வராண்டா. எங்கடா தக்ஷகன்? அதோ பாரு இந்திர சிம்மாசனத்தை ஒட்டிட்டு இருக்கான்னா. யாக குண்டம் ஜொலிச்சுட்டு இருக்கு. அடுத்த 5 நிமிஷத்துல தொப்புல வந்து உழ போறான். பார்த்தா இந்திரன், இந்த தக்ஷகனை காப்பாத்த போய் கடைசியில நமக்கு உசுறு மூடு போல இருக்கு. ஐயோ, என்னப்பா ஜனமேஜயா, பிரச்சனை என்ன உனக்கு? உனக்கும் தக்ஷனுக்கு தானே பஞ்சாயத்து. இதுல நான் எங்க வந்த? இந்த அவனை வாங்கிக்கோ அப்படின்னு போட்டான். அதனால்தான் சொல்லித்து சாஸ்திரம், நீச்சாஸ்ரயோ ந கர்த்தவ்யா கர்த்தவ்யோ மகதாஸ்ரயா ஈசாஸ்ரயோ மகாநாகா பப்ரச்ச கருடம் சுகம். பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான ஒரு கதை சொல்லுவாள் இல்லையோ, அந்த கதைக்கு அர்த்தம் வேற. நீச்சாஸ்ரயோ ந கர்த்தவ்யா கர்த்தவ்யோ மகதாஸ்ரயா. யார் காலில் போய் விழணும்னு ஒன்று இருக்கு. இந்திரன் காலில் போய் விழுந்தான். தக்ஷகன்றதான பாம்பு. அந்த பாம்பை இந்திரன் தூக்கி போட்டான். ஆனால் விஷ்ணுவினுடைய காலில் போய் விழுந்தான் சுமுகன்றதான பாம்பு. அந்த பாம்பை விஷ்ணு காப்பாத்தினார். சின்ன கதை. சுமுகன்னு ஒரு பாம்பு. அந்த பாம்பு மாதலி தன்னுடைய பெண்ணுக்கு நிச்சயம் பண்ணான். ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் பிட்வீன் வாசுகி அண்ட் கருடன், டெய்லி கார்த்தால டிஃபனுக்கு ஒரு பாம்பு, மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு பெரிய அனகொண்டா பாம்பு, ராத்திரி மறுபடியும் நூடுல்ஸ் பாம்பு அப்படின்னு கருடனுக்கு போகணும். அது லிஸ்ட் போட்டு எந்த பாம்பை இவன் டிசைட் பண்ணி வச்சிருக்கானோ தன்னுடைய பெண்ணுக்கு மாதலி, அந்த சுமுகன் அன்னைக்கு கருடனுக்கு லஞ்சுக்கு போக வேண்டிய பாம்பு. வழி இல்லை, நேரம் விஷ்ணு கிட்ட போய் பிரார்த்திச்சான். விஷ்ணு இங்கேயே இருந்தார். கருடன் தேடி தேடி பார்த்தான், லஞ்சு வரல. லஞ்சு வரலையே, லஞ்சு வரலையேன்னா எப்படி வரும்? வரவே இல்லையே. அப்படின்றதுனால இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையோ, யாரும் குக் பண்றதுக்கு ரெடியா இல்லை, புக் பண்றதுக்கு தான் ரெடியா இருக்கான். அன்னதாத்தா ஸ்விக்கி பவா. அந்த மாதிரி இங்கேருந்து வரணுமே, வரலையே வரலையே அப்படின்னா விஷயம் நாரதர். என்ன கருடா சாப்பிடலையா? பசிக்கிறது சுவாமி, ஆளை காணோம். எங்க இருக்கான்? நான் இப்பதான் பார்த்தேன் வைகுண்டத்தில் அங்க இருக்கான். அங்கே இருந்து வந்தான் கருடன் விஷ்ணு கிட்ட. ஓய், உமக்கு என்ன? அந்த பாம்பை நான் தான் சாப்பிடணும். உமக்கு வாகனமா நான் இருக்கேன் தெரியுமோ இல்லையோ. நான் தூக்கலன்னா உமால எங்கேயும் வெளில கூட போக முடியாது. நான் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றேன். நான் கருடன், நீயா தூக்குற? இங்க வா அப்படின்னு விஷ்ணு தன்னுடைய கையை எடுத்து அவன் கழுத்துல போட்டார். கருடனுக்கு 7 நாடி ஒடுங்கி போச்சு. அந்த பாரத்தை அவனால் தாங்க முடியல. ஸ்ரீபாரன் தாங்கியா இருந்தவன் ஸ்ரீபாரன் தொங்கி ஆயிட்டான். வேர்த்து விறுவிறுத்து போயிட்டான். இப்ப புரியுறதா? அப்படின்ட்டு அந்த கருடன், அந்த பாம்புக்கு நான் அனுகிரகம் பண்ணியிருக்கேன், நான் பிராமிஸ் பண்ணியிருக்கேன், ஜாகிரதையா பார்த்துக்கோ அப்படின்னு தன்னுடைய கால் கட்டவர்களால் அந்த பாம்பை சுண்டி விட்டார். அந்த பாம்பு கருடன் கழுத்துல போய் சுத்திண்டு அப்படி திரும்பி பார்த்து கருடா சௌக்கியமானு கேட்டுது. தலைக்கு தில்லு பத்தியா? பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கருடனை பார்த்து சௌக்கியமான கேட்கறத விட கருடன் கழுத்துல இருந்த பாம்பு கருடா சௌக்கியமா கேட்டா தில் அதிகம். இது கதை சுவாமி. இன்னைக்கும் விஷ்ணு ஆலயங்கள்ல கோவில் பதில் சவர் மூலையில கருடன் இருப்பார் பாருங்க. அந்த கருடன் கழுத்துல ஒரே ஒரு பாம்பு தான் இருக்கும். அந்த பாம்பு தான் சுமுகன். அந்த பாம்பு தான் சுமுகன். ஆகையால இப்ப இந்திரன் கால போய் விழுந்த பாம்ப இந்திரன் தூக்கி போட்டான். மகதாஸ்ரயா மகாவிஷ்ணு காலில் போய் விழுந்த பாம்பா மகாவிஷ்ணு ரட்சித்தார். யார்கிட்ட சரணாகதி பண்ணணும்ன்றது ஒரு வழி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப தக்ஷகனை தூக்கி போட்டாச்சு,
தக்ஷகன மந்திரம் இழுக்கிறது. ஜனமேஜயா பார், வராம்பார், தக்ஷகன் வராம்பார். இன்னும் 20 அடிதான் இருக்கு அக்னி குண்டத்துக்கு. அந்த அக்னி குண்டத்தை கிட்ட வந்துட்டான். கவலையப்படாத, உன்னுடைய விரதம், உன்னுடைய சபதம் பூர்த்தியாக போறது. எல்லாம் நிரூபிக்கணும் நடந்துட்டு இருக்கு. தோ வந்துட்டான் தக்ஷகன். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கா. தக்ஷகனால ஒன்னும் பண்ண முடியல. ஹாஹாகாரம், உலகமே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கு. தக்ஷகன் அக்னி குண்டத்துல விழுந்தானா? பாரத ரகசியங்கள் நாளைக்கு. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீ கிருஷ்ணமார்யம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்வம் சமதீரவந்தம் வத்சாபிசாரம் ரிஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்மம் நமாமி நித்யம். ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமார்ய மகாதேசிகாய நமः. அஸ்மத்குருப்யோ நமः. நாளிலிருந்து சாயங்காலத்து வெள்ள வழக்கப்படி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.